அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, உங்கள் வீட்டில் குலதெய்வ விளக்கு இருக்கா இல்லையா? குலதெய்வ விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. குலதெய்வ விளக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி விளக்கு, நம்ம குத்து விளக்கு, இது மாதிரி சாமிக்கு கும்பிடுவோம், எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்போ குலதெய்வ விளக்கு அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்குன்னு வீட்டில் ஒரு விளக்கு வச்சு வழிபடணும். அந்த விளக்கு எப்படி நம்ம முறையாக வழிபாட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வெகு தூரமாக இருக்கும், எட்டி உள்ள ஒரு ஊராக இருக்கும், இல்லை ரொம்ப அடிக்கடி போக முடியாத இடமா இருக்கும். இது மாதிரி இருக்கிறப்ப அந்த தினமும் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு மற்ற சாமிங்களை, இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு விளக்கு, அது ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை, சாதாரணமாக ஒரு விளக்கு. அந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம குலதெய்வம் கோயிலில் அந்த சாமி பாதத்தில் வச்சு வழிபட்டுட்டு, அதை அங்கே ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு தீபம் போட்டுட்டு, அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்து எப்பொழுதும் போல் நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கிட்டு அந்த தீபம் ஏற்றி வழிபடும்போது, அது குலதெய்வ விளக்காக, அந்த குலதெய்வத்துக்காக தீபம் போடுற மாதிரி நினச்சி ரெகுலராக நம்ம அந்த விஷயத்தை செய்யும்போது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குலதெய்வ விளக்குங்கிறது இப்போ உள்ள பழக்கம் இல்லை, அந்த காலத்திலே இருந்த ஒரு பழக்கம் தான் இது. இது காலப்போக்கில் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல, அது மறைஞ்சி போச்சு. அதாவது நம்ம அடிக்கடி அங்கே போக முடியாது, அங்கே வழிபட முடியாது அப்படிங்கிறத, அதாவது அதை துணை தீபம், இப்போ நம்ம ஏற்றுற தீபம் 2 தீபம் ஏற்றணும். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்ற மாட்டாங்க வீட்டில் சாமி கும்பிட்றப்ப. அந்த ஒரு தீபம் எப்பொழுதும் போல் ஒரு விளக்கு ஏற்றுறப்ப அதுதான் நம்ம குலதெய்வத்துக்காகவும், இன்னொரு தீபம் துணை தீபம்னு ஏற்றுறோம். இப்படி 2 தீபம் ஏற்றணும். நம்ம ஏனோ தானோன்னு அந்த பழக்கத்தை செய்யாமல் முறைப்படி அதை ஒரு குலதெய்வம் கோயிலில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் அதை ரெகுலராக அந்த விளக்கேற்றுறப்ப குலதெய்வத்தை தினமும் வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி கிடைக்கும். அவங்களோட அருள் கிடைக்கும். அவங்களோட உத்தரவுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற கடவுள்களை வழிபடணும். அந்த பழக்கம் வரும்போது, அவங்களுக்காக அதை செய்யும்போது மற்ற வழிபாடுகள் நமக்கு நல்ல பலன் தரும். எந்த ஒரு வேண்டுதல், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும், சப்போஸ் வீட்டுக்கு ஒரு கோயிலுக்கு கிளம்புறோம், வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னாலும், குலதெய்வம் கோயிலுக்கு போய் உத்தரவு வாங்க முடியாட்டியும், வழிபாடு செய்ய முடியாட்டியும், வீட்டில் அந்த குலதெய்வம் விளக்கை ஏற்றி அதை ஒரு பூஜை பண்ணிவிட்டு நம்ம கிளம்பும்போது